அவர்கள் தங்களுக்கு நடந்த அத்தனை அழிவுகளையும் துயரங்களையும் அநியாயங்களையும் மறப்பதில்லை, நினைவு கொள்வோம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய முதலாவது படிப்பினை நினைவில் கொள்ள வேண்டும். தங்களுக்கு நடந்த அனைத்து அநியாயங்களையும், தாங்கள் எவ்வாறு தங்கள் தேசத்திலிருந்து சிறடிக்கப்பட்டோம் என்பதும், தேசங்களாக தாங்கள் எப்படி அனாதைகளாக பராமரிக்கப்பட்டோம் என்பதும், தாங்கள் எவ்வாறு பாரிய அளவில் கொல்லப்பட்டோம் என்பதும் எல்லா விடயங்களையும் நினைவில் கொள்ள வேண்டும். எதையும் மறந்து போகக்கூடாது என்பதில் அவர்கள் அதை மிக கவனமாக இருந்தார்கள். இரண்டாவது, நினைவின் தொடர்ச்சி இருக்க வேண்டும். தலைமுறையாக அந்த நினைவின் தொடர்ச்சி இருக்க வேண்டும். தோல்வியை ஒரு அவமானம் மிக்க ஒரு விடயமாக கருதி அவர்கள் சுருங்கி போகவில்லை. அந்த பலத்தை, அந்த மனோபாவத்தை கொடுத்தது அந்த முசிண்டோ பௌத்தத்தின் ஒரு படிப்பினை, வழிகாட்டல். அந்த பௌத்தத்தின் கொடுத்த தத்துவங்களில் தோல்வி ஒரு அவமானம் அல்ல என்ற விடயம் அங்கு கூறப்பட்டது. வெறுப்பு, பகை உணர்வு என்பது தேவையற்றது என்றது அங்கு போதிக்கப்பட்டிருந்தது. பழிவாங்கல் என்ற ஒரு விடயமே அங்கு தவிர்க்கப்பட வேண்டும் என்பது போதிக்கப்பட்டது. சமூகத்திற்காக கடுமையாக உழை, நேர்மையாக உழை, ஒழுக்கம் கொண்டவனாக வாழ் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கு போதிக்கப்பட்டன. அவைதான் அந்த ஜப்பானிய சமூகத்தை தங்களை ஒருங்கிணைத்து ஒழுங்கமைத்து மீளவும் ஒரு குறிப்பிட்ட திசையில் பொருளாதார வல்லரசாக மேலெழுவதற்கான அனைத்து மனோபலங்களையும் கொடுத்தது. ஒரு அடையாளம் கொண்ட சமூகமாக இந்த ஈழச் சமூகத்தை நிலைநிறுத்துவதற்கு எங்களுக்கு எது இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எதை கொண்டு செய்வது? ஜப்பானியர்களுக்கு அந்த புசிண்டோ என்ற அந்த பௌத்தம் இருந்தது. கொரியர்களுக்கு அவருடைய கன்ஃபூசியனுடைய கோட்பாடு இருந்தது. இஸ்ரேலியர்களுக்கு தங்களுடைய மோசையினுடைய 10 புத்தகங்களும் தோரா என்கின்ற அந்த படிப்பினையும் இருந்தது. ஜெர்மானியர்களுக்கு அந்த கிறிஸ்தவம் போதித்த அந்த விடயங்கள் இருந்தது. இந்த ஈழத்தமிழர்கள் எதை தங்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள்? எனது முன்னைய காணொளியில் தையிட்டு விகாரை மையப்படுத்தி நாங்கள் நடத்திய போராட்டம் சம்பந்தமாகவும் எங்களுடைய போராட்டத்தின் திசைகள் பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். முடிவுரையாக நான் மக்கள் சமூகங்களாக ஒழுங்கமைக்கப்படாவிட்டால், ஒழுக்கமும் அறமும் சமூகத்துக்காக உழைக்கின்ற கூட்டுணர்வும் நேர்மையும் பொறுப்பு குரலும் இல்லாத சமூகமாக நாங்கள் வெறும் மக்கள் கூட்டமாக நாங்கள் வைத்திருந்தால், அந்த மக்களால் எப்படி தங்களுக்கான ஒரு ஆளுகை கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நான் அங்கு தொடுத்திருந்தேன். அதை இன்று பேசலாம் என்று நினைக்கின்றேன். நான் கூட என்னுடைய பல காணொளிகளில் நாங்கள் ஒரு பலமான சமூகமாக மேலெழுந்தால் பொருளாதார ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறுவன ரீதியாகவும் எங்களை கட்டமைத்து நாங்கள் ஒரு பலமான சமூகமாக உலகின் முன் நிமிர்ந்தால் நாங்கள் மீண்டும் எங்களை நிலைநிறுத்தலாம் என்கின்ற துணியில் பல காணொளிகளில் பேசியிருந்தேன். ஆனாலும் என்னிடம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கேள்வி இருந்தது. வெறுமனே ஒரு பொருளாதார மேலாண்மை, வெறுமனே ஒரு உழைப்புக்கான கல்வி, வெறுமனே அதி உயர் நுகர்வு சக்தியை கொண்ட சமூகமாக மேலெழுதல், உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டிருத்தல், இப்படியான விடயங்களை மட்டும் கொண்ட சமூகம் தன்னை ஒரு சமூகமாக எவ்வாறு ஒருங்கிணைந்த சமூகமாக அடையாளப்படுத்தி கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த இடத்தில் சில முன்மாதிரிகளை கூட நாங்கள் தேடி பார்க்க வேண்டியிருந்தது. என்னுடைய முதன்மையான ஒரு முன்மாதிரி ஜப்பான். ஜப்பானியர்கள் 2வது உலக யுத்தத்தில் அமெரிக்காவும் நேச நாடுகளும் செய்த தாக்குதலிலும் அணுக்குண்டு தாக்குதலிலும் முற்றாக தங்களை இழந்து தோல்வியுற்று அமெரிக்காவிடம் சரணடைந்திருந்தார்கள். அமெரிக்கா ஜப்பானை தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது 1945ஆம் ஆண்டு. ஜப்பானியர்கள் மிகப்பெரிய அவமானத்தை கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி கீழ் பெரிய போர்களை எல்லாம் நடத்திவிட்டு கடைசியில் தோற்று போன மிகப்பெரிய அவமானத்தை உடைந்த ஒரு அவமானத்துடன் கூடிய தோல்வியை அனுபவித்தார்கள். ஜப்பான் அடுத்த 50 வருடங்களுக்கு தனக்கு படை என்று சொல்லி ஒரு விடயத்தை கொண்டிருக்கக்கூடாது என்பது கூட சரணாகதி ஒப்பந்தத்தின் ஒரு விடயமாக இருந்தது. அதுவரை ஜப்பானிய மக்கள் தெய்வமாக கொண்டாடிய சக்கரவர்த்தி கூட ஜப்பானிய மக்களின் அரசியல் வாழ்வில் தலைமைத்துவ வாழ்வில் இருந்து ஓரங்கட்டப்பட்டிருந்தார். ஆனாலும் சுமார் 30-35 வருடங்களுக்குள் ஜப்பான் மீண்டும் எழுந்தது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக, வெற்றிகரமான ஒரு பொருளாதார வல்லரசாக உலகின் முன் வந்தது. மீண்டும் ஜப்பானியர்கள் தங்களை நிலைநிறுத்தினார்கள் என்றால் இது வெறுமனே அவர்களுடைய தொழில்நுட்ப மேலாண்மை, மூலதனம், கடுமையான உழைப்பு, நிறுவனங்களின் கட்டமைப்பு ஆகியவற்றால் மட்டும் சாத்தியமானதா, அல்லது இதற்கு பின்னால் ஏதோ ஒரு விடயம் இருந்ததா என்ற ஒரு கேள்வி ஒன்று என்னுடைய நீண்ட காலமாக தொலைத்து கொண்டிருந்தது. அவர்களுடைய வரலாற்றை தேடிக்கொண்டு போகும்போதுதான் தாங்கள் அடைந்த அவமானம் மிக்க தோல்வியினை ஜீரணித்து கொண்டு தங்களை ஆக்கிரமித்து
தங்களுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருக்கின்ற அமெரிக்காவை எந்தவித வெறுப்புணர்வும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அணுகி கொண்டு அவர்களோடு உறவு பாராட்டி கொண்டு மிக கடுமையாக தங்கள் தேசத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில் முன்னகர்த்தினார்கள் என்று சொன்னால் அது வெறுமனே ஒரு பொருளாதார மேலாண்மையும் தொழில்நுட்பமும் கல்வியும் மூலதன பெருக்கமும் கடுமுளைப்பும் காரணம் அல்ல. இவ்வளவு விடயங்களையும் அவர்களுக்குள் உருவாக்கின ஏதோ அவருடைய வாழ்வியல் பண்பாடு அல்ல அந்த பண்பாட்டின் மூலக்கூறாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு அங்கே இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு தேடிக்கொண்டு போகும்போதுதான் ஷிண்டோ அல்லது புஷிண்டோ என்று சொல்லப்படுகின்ற பௌத்தம், ஜப்பானியர்கள் பின்பற்றிய பௌத்தம், அந்த பௌத்த மதத்தின் கோட்பாடுகள் ஊடாக அவர்களுடைய மனங்கள் மிக நிதானமாக சுதாகரிக்க துவங்கின. தோல்வியை ஒரு அவமானம் மிக்க ஒரு விடயமாக கருதி அவர்கள் சுருங்கி போகவில்லை. அந்த பலத்தை அந்த மனோபாவத்தை கொடுத்தது அந்த புஷிண்டோ பௌத்தத்தின் ஒரு படிப்பினை வழிகாட்டல். அந்த பௌத்தத்தின் கொடுத்த தத்துவங்களில் தோல்வி ஒரு அவமானம் அல்ல என்ற விடயம் அங்கு கூறப்பட்டது. வெறுப்பு பகை உணர்வு என்பது தேவையற்றது என்றது அங்கு போதிக்கப்பட்டிருந்தது. பழிவாங்கல் என்ற ஒரு விடயமே அங்கு தவிர்க்கப்பட வேண்டும் என்பது போதிக்கப்பட்டது. சமூகத்திற்காக கடுமையாக உழை, நேர்மையாக உழை, ஒழுக்கம் கொண்டவனாக வாழ் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கு போதிக்கப்பட்டன. அவைதான் அந்த ஜப்பானிய சமூகத்தை தங்களை ஒருங்கிணைத்து ஒழுங்கமைத்து மீளவும் ஒரு குறிப்பிட்ட திசையில் பொருளாதார வல்லரசாக மேலெழுவதற்கான அனைத்து மனோபலங்களையும் கொடுத்தது. ஆனபடியால் தான் ஜப்பானிய சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சமூகமாக தன்னை கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் மூலதன ஆக்கத்திலும் நிறுவனங்களை உருவாக்குவதிலும் கடுமையாக உழைப்பதிலும் தன்னை நிலைநிறுத்தி வெற்றி பெற்றது. எனவே அங்கு மிக ஆழமான ஒரு பின்புலம் இருக்கின்றது. அடுத்து இன்னும் ஒரு உதாரணத்துக்கு போவோமாக இருந்தால் இஸ்ரேலியர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஹோலோகாஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு, 60 லட்சம் யூதர்களை தன்னுடைய வாயு அடங்கிய கொலைக்களங்களில் போட்டு கொன்ற ஒரு வரலாறு, உலகெங்கும் சிதறிப்போய் தீண்டத்தகாத இனமாக இருந்த ஒரு மக்கள், அனாதைகளாக தங்களுடைய தேசம் என்று ஒன்று இல்லாமலே இருந்த மக்கள், அந்த மக்களை மீண்டும் ஒருங்கிணைத்து கொண்டு வருவதில் வெறுமனே அவர்கள் கொண்டிருந்த அமெரிக்காவில் தங்களை கட்டமைத்து வைத்து கொண்டிருந்த அந்த குறைந்தபட்ச மிகச்சிறிய யூதர்களுடைய அந்த பணபலமும் நிதிப்பலமும் மட்டும் காரணமல்ல. இந்த உலகங்களில் உள்ள அத்தனை யூதர்களையும் ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தியது அவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்த அந்த டோரா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சமயம் சார்ந்த கற்கை, அந்த சமயம் போதித்த வாழ்வியல், பிரார்த்தனை அல்ல வாழ்வியல். அந்த வாழ்வியல் ஊடாகத்தான் அவர்கள் தங்களை கட்டமைத்தார்கள். அவர்கள் தங்களுக்கு நடந்த அத்தனை அழிவுகளையும் துயரங்களையும் அநியாயங்களையும் மறப்பதில்லை, நினைவு கொள்வோம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய முதலாவது படிப்பினை நினைவில் கொள்ள வேண்டும். தங்களுக்கு நடந்த அனைத்து அநியாயங்களையும் தாங்கள் எவ்வாறு தங்கள் தேசத்திலிருந்து சிறடிக்கப்பட்டோம் என்பதும், தேசங்களாக தாங்கள் எப்படி அனாதைகளாக பராமரிக்கப்பட்டோம் என்பதும், தாங்கள் எவ்வாறு பாரிய அளவில் கொல்லப்பட்டோம் என்பதும் எல்லா விடயங்களையும் நினைவில் கொள்ள வேண்டும். எதையும் மறந்து போகக்கூடாது என்பதில் அவர்கள் அதை மிக கவனமாக இருந்தார்கள். இரண்டாவது, நினைவின் தொடர்ச்சி இருக்க வேண்டும். தலைமுறையாக அந்த நினைவின் தொடர்ச்சி இருக்க வேண்டும். அந்த தொடர்ச்சி காரணமாக இருப்புக்காக உழைக்க வேண்டும், எதிர்காலத்துக்கு உழைக்க வேண்டும். அந்த விடயம் மிக உறுதியாக அந்த டோரா எடியூகேஷன் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய கல்வியின் மூலம், அவருடைய சமயம் சார்ந்த கல்வியின் மூலம், படிப்பின் மூலம் கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு பலமான ஒரு யூடாயிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு அவர் ஆழமனதில் இருந்தது. உடையில் துவக்கம், உணவில் துவக்கம், எல்லா விடயங்களிலும் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டு விளிமியங்களூடாக இதை ஊட்டிக்கொண்டே வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய உணவுகள், திருவிழாக்கள், ஆடை முறைகளை பேணியதற்கு காரணம் தொடர்ச்சி. நாங்கள் எந்த சூழலிலும் எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்களையும் ஆடைகளையும் உணவுகளையும் நாங்கள் கைவிடாமல் தொடரும் போதுதான் அந்த எங்களுடைய தொடர்ச்சி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக தங்களை அதற்காக கட்டமைத்து தங்களை கல்வியிலும், அந்த கல்வி விழுமியம் சார்ந்த கல்வி, அறிவியல் சார்ந்த கல்வி, ஆக்கம் சார்ந்த கல்வி என்று சொல்லி 3 பரிமாணங்களை கட்டமைத்தார்கள். எனவே கல்வியின் மூலம் மிக உயர்ந்த தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக மாறினார்கள். நிதியை கையாளுவதிலும், வர்த்தக நிறுவனங்களை கையாளுவதிலும் மோசையினுடைய 10 புத்தகங்கள் கூறுகின்ற அறங்களை பின்பற்றினார்கள். எனவே அவர்கள் இன்று பாலஸ்தீனத்தில் செய்கின்ற விடயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட இஸ்ரேலியர் யூதர்கள் தங்களை மீண்டும் இஸ்ரேலில் நிலைநிறுத்தியது என்ற விடயத்தில் அவர்கள் கைக்கொண்ட மாதிரிக்கு பின்னால் இருக்கின்ற அந்த டோரா என்கின்ற அந்த கல்வியும்
முறைமையும் அந்த மதம் சார்ந்த கல்வி இது கொடுத்த படிப்பினையும் வாழ்வியலும் இந்த மோசேயினுடைய 10 புத்தகங்கள் கொடுத்த அந்த வழிகாட்டுகளும் தான் அந்த சமூகத்தின் மேலெழுச்சிக்கு காரணமாக இருக்கின்றன. இஸ்ரேலிய யூதர்களுடைய முதன்மையான வெற்றிகளுக்கு பின்னால் இன்று ஆகக்கூடிய அளவு நோபல் பரிசுகளை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்ரேலிய யூத அறிவியலாளர்கள் தான். மிகப்பெரிய மேற்கத்திய நாடுகளின் பணக்காரர்கள் யார் என்றால் அவர்கள்தான். அப்படியெல்லாம் வந்ததற்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். அந்த ஆய்வின் முடிவு எதுவாக இருந்திருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்டது, தெளிவாக ஒழுங்கமைக்கப்பட்டது. அந்த தோரா என்கின்ற அந்த கல்வி முறையின் ஊடாக இந்த மோசேயினுடைய 10 புத்தகங்கள் ஊடாக அவருடைய வாழ்க்கையும் வர்த்தகமும் நிறுவனங்களும் உழைப்பும் எல்லாமே கட்டமைக்கப்பட்டன. சமூகத்துக்காக உழைத்தல், தேசத்துக்காக உழைத்தல், இப்படியான பல்வேறு விஷயங்கள் தான் இன்றைய யூதருடைய வெற்றிக்கு பின்னால் இந்த காரணமாக இருந்தது. எனவே அங்கும் ஒரு ஆழமான ஒரு தத்துவார்த்த பின்னணி இருக்கின்றது. ஒரு விழுமியம் சார்ந்த பண்பாட்டு பின்னணி தான் அங்கே இருக்கின்றது. வெறுமனே அறிவியலும் வெறுமனே பழிவாங்கும் உணர்வும் வெறுமனே நாங்கள் ஆட்சியை கட்டமைக்க வேண்டும் என்ற விடயமும் அங்கு இல்லை. அவற்றுக்கு எல்லாம் பின்புலமாக இருக்கின்றவை இந்த விடயம். 3வது உதாரணம் தென்கொரியா. கொரிய யுத்தத்தின் பின் மிகவும் சிதிலமடைந்து போயிருந்த ஒரு தேசம் மீண்டும் எழமாட்டாது என்ற ஒரு தேசம் மீண்டும் எழுந்துள்ளது. அந்த தேசம் என்ற ஒரு கைத்தொழில் நாடாக மேலெழுந்துள்ளது. அதற்கு பின்னால் உள்ள அந்த கோட்பாடு என்னவென்று சொன்னால் கான்ஃபியூசியஸ் அவருடைய கோட்பாடுகள். அந்த மக்கள் இந்த கான்ஃபியூசியஸ் கூறிய அந்த அறம் நிறைந்த வாழ்க்கையின் ஊடாக தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினார்கள். எனவே அங்கு ஒரு ஆழமான ஒரு தத்துவார்த்த பின்னணியும் அந்த மக்கள் பின்னால் இருந்தது. 4வது மேற்கு ஜெர்மனி. நாசி ஆட்சியை நேச நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து அழித்து அந்த ஜெர்மனியை கைப்பற்றி அந்த ஜெர்மனியை பல துண்டுகளாக்கி எல்லாம் செய்து மேற்கு ஜெர்மனியை அமெரிக்கா தலைமையிலான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். மேற்கு ஜெர்மனியுடைய அந்த மேலாதிக்கம், அந்த இராணுவ மேலாதிக்கத்துக்கு காரணம் மேற்கு ஜெர்மனி கொண்டிருந்த அந்த கைத்தொழிலும் அறிவும் அந்த விஞ்ஞான முன்னேற்றம் என்ற காரணத்திற்காக உடனடியாக முதல் 3 ஆண்டுகள் ஒரு அமெரிக்க முதன்மை செயலாளர் திட்டத்தின் கீழ் ஜெர்மனியுடைய கைத்தொழில்கள் எல்லாமே அழித்து சீரழிக்கப்பட்டு அவர்களை தனியே பாரம்பரிய விவசாயத்துக்குள் கொண்டு போய் முடக்கப்பட்டார்கள். ஆனாலும் அந்த 3 வருடங்களுக்கு பின்பு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மாற்றத்துக்கு பின் ஜெர்மனியை பார்த்த புதிய ஜனாதிபதியுடைய பார்வையில் ஜெர்மனியர்களை மீள கட்டமைக்க வேண்டும், ஒரு கைத்தொழிலும் அறிவும் சார்ந்த ஒரு மிகப்பெரிய சமூகத்தை இன்று எங்களுடைய மக்களாக கைப்பற்றி விட்டு நாங்கள் அவர்களை கொண்டு போய் விவசாயத்துக்குள் முடக்கி இருப்பது குறைந்தது 25 லட்சம் மக்கள் உடனடியாக பட்டினியால் சாகக்கூடிய அபாயத்தை நெருங்குகின்றார்கள். இல்லை என்றால் அவர்களை ஜெர்மனியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற அளவிற்கு நிலைமை இருந்ததை கணிப்பிட்ட அமெரிக்கா அதுக்கு பிறகுதான் மார்ஷல் பிளான் என்று சொல்லி போன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற ஜெர்மனியை ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் என்கின்ற மீளவும் கைத்தொழில்மயமாக்குகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதாக. அந்த இடத்தில் ஜெர்மனியர்கள் அந்த வாய்ப்பை கைப்பற்றி கொண்ட போது அங்கு ஜெர்மனியர்கள் இந்த அமெரிக்காவோ மற்ற கூட தங்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள், கையகப்படுத்தி விட்டார்கள் என்ற பார்வையே இருக்கவில்லை. அந்த நாசி ஆட்சியங்கள் ஜெர்மனி செய்த அநியாயங்களையும் இந்த 60 லட்சம் யூதர்களை கொன்றது பக்கம், இந்த உலகத்தை தங்களுடைய அயல் நாடுகளை கைப்பற்றியது பக்கம் எல்லா விடயங்களையும் அவர்கள் மறக்கவில்லை. ஜெர்மன் மக்களுடைய மிகப்பெரிய பலமே என்னவென்று சொன்னால் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். தாங்கள் செய்த தங்களுடைய ஆட்சி, நாசி ஆட்சியின் கீழ் தங்களுடைய நாடு செய்த அனைத்து அநியாயங்களையும் அனைத்து தவறான விஷயங்களையும் மிகவும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அவற்றுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டதன் மூலம் அடுத்த கட்டத்துக்கு அவர் பயணிக்க துவங்கினார்கள். அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற உன்னதமான பக்குவ நிலையொன்று ஜெர்மனியர்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அன்று அவர்களுக்கு பின்னால் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அந்த விடயம் ஒரு கிறிஸ்தவ பண்பாட்டிலிருந்து வந்த ஒரு விடயம், மனஸ்தாபம். எனவே அங்கும் ஒரு ஆழமான ஒரு விடயம் இருக்கின்றது. மேற்கு ஜெர்மன் ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக நவீன விஞ்ஞானத்தின் ஒரு தளம் மாறி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பும் தங்களுடைய கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி வருதல் என்கின்ற அந்த பக்குவ நிலை. எனவே அங்கும் ஒரு தத்துவத்தை பின்னணி, ஒரு பின்புலம் உண்டு, பலமாக அவர்களை தாங்கி நிற்கின்றது. இந்த 4 விதமான வேறுபட்ட உதாரணங்களை எடுத்து பார்க்கும் போது எங்களிடம் ஒரு ஆழமான கேள்வி ஒன்று எங்களை நோக்கி வருகின்றது. ஈழத்தமிழருக்கு இப்படி ஒரு பின்புலம் இல்லையா? ஏன் எங்களுடைய சமூகம் இன்று ஒழுங்குபடுத்தப்படாமல் சிதிலமடைந்து போயிருக்கின்றது? ஒரு வெறும் நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளால் அல்லது பல்வேறு விதமான தரப்புகளால் பரப்பப்படுகின்ற சமூக சீரழிவுகளுக்கால் அல்லது எங்களுக்குள்ளேயே வாழ்வியல் போட்டிகளினால் முரண்படுவதாக சிறிய சிறிய விடயங்களுக்கு கூட
பழி வாங்குகின்றதாகவும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று பல விஷயங்கள் செய்வதாகவும் இப்படி எல்லாமே நிரம்ப விடயங்கள் நடக்கின்றது. ஒரு கட்டற்ற ஒழுங்கற்ற சமூகமாக நாங்கள் சிதறிக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தங்களுடைய அடையாளத்தை தொலைத்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய விளைவுதான் நாங்கள் கூறுகின்ற முள்ளிவாய்க்கால் நடக்கும் போது அங்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், இங்கு வேறு களியாட்டம் என்றால் பெருமளவு மக்கள் சேருகின்றோம் என்பதும், அல்லது கையிட்டி போராட்டம் நடக்கும் போது ஒரு சிலர் தான் வருகின்றார்கள், ஆனால் அங்கு நகரத்தில் ஒரு புடவை கடியோ நகைக்கடியோ துவங்கும் போது அங்கு பெருமளவு மக்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தவில்லை. தன்னை ஒழுங்குபடுத்தாத ஒரு சமூகத்தால் தனக்கு கிடைக்கக்கூடிய தான் பெறக்கூடிய ஒரு சுய ஆட்சியை மிக கவனமாக தனது கையில் தக்க வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பப்படும். இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சிங்கப்பூர். மலேசியாவிலிருந்து மிகச்சிறிய ஒரு நிலப்பகுதியை, ஒரு மீனவ கிராமம் போன்ற ஒரு பகுதியை தனது கையில் பொறுப்படுத்த, குடிக்கிறதுக்கு தண்ணீர் கூட மலேசியாவிலிருந்தே வர வேண்டும் என்ற அளவுக்கு இருந்த ஒரு சிங்கப்பூர் என்கின்ற ஒரு சிறிய தீபகற்பத்தை கையில் எடுத்த லீ குவான் யூ எடுத்த முதலாவது கருவி தனது சமூகத்தை ஒழுங்குபடுத்துவது. தனது சமூகத்தை ஒழுங்குபடுத்த சீனர்கள், மலாயர்கள், இந்தியர்கள், ஏனையவர்கள் என்று சொல்லி அனைவரையும் ஒரு சமூகமாக சிங்கப்பூரியனாக ஒழுங்குபடுத்துவதில் அவர் கண்ட வெற்றி தான் அவர் பின்பு அறிமுகப்படுத்திய அனைத்து விடயங்களையும் முன்னோக்கி நகர்த்தியது. அனைத்து மொழிகளை 5 மொழிகளையோ 4 மொழிகளையும் தேசிய மொழியாக்கினார். அவர்களுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் செய்தார். எல்லாரையும் உள்ளிட்டு அந்த விஷயத்தை முன்னகர்த்துவதற்கு பின்னால் இருந்தது அவர் எடுத்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துகின்றது என்ற ஒரு விடயம். சமூகங்களுக்கு முரண்பாடு இல்லாமல் முன்னகர்த்துகின்ற ஒரு விடயம், பரஸ்பரம் அங்கீகரிக்கின்ற ஒரு விடயம். அப்படியானால் சமூகங்களை ஒழுங்குபடுத்தாமல் நாங்கள் எந்த விடயங்களையும் முன்னகர்த்த முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் பொருளாதார மேலாண்மை அடைந்தாலும், கல்வியில் எவ்வளவுதான் உயர் தகுதிகளை பெற்று தொழில்நுட்பத்தில் மேம்பாடு அடைந்தாலும், வர்த்தக நிறுவனங்களில் மேம்பாடு அடைந்தாலும், எங்களுடைய அடையாளம் ஒரு வர்த்தக உலகத்தில் நுகர்வு சமூகத்துக்குள் காணாமல் போகும். அப்படி என்று சொன்னால் ஒரு அடையாளம் கொண்ட சமூகமாக இந்த ஈழச் சமூகத்தை நிலைநிறுத்துவதற்கு எங்களுக்கு எது இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எதை கொண்டு செய்வது? ஜப்பானியர்களுக்கு அந்த புசிண்டோ என்ற அந்த பௌத்தம் இருந்தது, கொரியர்களுக்கு அவருடைய கான்ஃபூசியனுடைய கோட்பாடு இருந்தது, இஸ்ரேலியர்களுக்கு தங்களுடைய மோசையினுடைய 10 புத்தகங்களும் தோரா என்கின்ற அந்த படிப்பினையும் இருந்தது, ஜெர்மானியர்களுக்கு அந்த கிறிஸ்தவம் போதித்த அந்த விடயங்கள் இருந்தது. இந்த ஈழத்தமிழர்கள் எதை தங்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள்? எங்களிடம் இருப்பதிலிருந்து தான் எங்களுடைய பலத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அப்படி ஒரு விடயத்தை தேடுகின்ற ஒரு முயற்சியில் என்னுடைய மனதில் மிக ஆழமாக பதிந்துள்ளது. அதை நான் அது எங்களுக்கு மிக அவசியமாகவும் உள்ளது, அவசரமாகவும் உள்ளது. எங்களை ஒழுங்கமைத்து ஒருங்கிணைக்கின்றது. நாங்கள் இதுவரையும் பேசிக்கொண்டிருப்பது இந்த அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைப்பது பற்றி பேசுகின்றோம், அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைப்பது பற்றி பேசுகின்றோம். நாங்கள் களைத்து விட்டோம், சலித்து விட்டோம். ஏனென்றால் இவர்கள் யாருமே எந்த விதத்திலும் இந்த ஒருங்கிணைத்து ஒரு திசையில் பயணிப்பதற்கு தயாராக இல்லாத தங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகளை கொண்டிருப்பவர்கள். ஒரு ராஜதந்திரியை சந்திப்பதற்கு ஒன்றாக போகும்போதே தங்கள் கைவசம் பல நிகழ்ச்சிகளை கொண்டு போவார்கள், பல வேண்டுகோளை கொண்டு போவார்கள், பல முன்னளிப்புகளை கொண்டு போவார்கள். இவர்களால் சமூகத்தை வழிநடத்த முடியாது. இவர்களை ஒருங்கிணைப்பது உண்மையில் விழலுக்கரைத்த நீர். சமூகத்தை சரியாக ஒழுங்கமைத்தால் சமூகம் தனக்குரிய பிரதிநிதிகளை சரியான முறையில் தெரிந்தெடுக்கும். சரியான பிரதிநிதிகளை தெரிந்தெடுக்காதனுடைய விலையை நாங்கள் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமையில் மீளவும் இதை விடாமல் இருக்க வேண்டும் என்றால் சமூகத்தை நாங்கள் ஒழுங்கமைக்க வேண்டும். ஒழுக்கம் நிறைந்த சமூகமாக, அறம் நிறைந்த சமூகமாக, பரஸ்பரம் சமூகத்திற்காக உழைக்கின்ற சமூகமாக, நேர்மை நிறைந்த சமூகமாக, ஒன்றாக திரண்டு பயணிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும். அந்த ஒழுங்கு ஈழத்தமிழ் சமூகத்தில் சாதகமா, சாத்தியமா, அதற்கான ஏதாவது மூலம் எங்கேயோ இடத்தில் இருக்கா என்பதை தேடுகின்ற ஒரு விடயமாக நான் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன்.